ஜெய் வாசவி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் வாசவி பை வாசவி விஜயன் ஃப்ரம் துறையூர். படிக்கிணறுகளின் ராணி. இந்த பேரை கேட்ட உடனே உங்க எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வந்திருக்குமே. ஆமாங்க. குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது பதான் நகரம். பசுமையான புல்வெளிக்கு நடுவே ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லப்படுற மிக பிரம்மாண்டமான படிக்கிணறு அங்கதான் அமைந்திருக்கு. இத படிக்கிணறுகளின் ராணின்னே சொல்லலாம். உலக பாரம்பரிய சின்னங்களில் இதுவும் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு யுனெஸ்கோ மூலமா பராமரிக்கப்பட்டு வருகிறது. சோலங்கி வம்சத்தை சேர்ந்த முதலாம் பீம்தேவ் மன்னரோட நினைவா அவரோட மனைவி ராணி உதயமதியால இந்த படிக்கிணறு ஆரம்பிக்கப்பட்டு இவங்களோட மகன் முதலாம் கர்ணதேவ் மூலமா கட்டி முடிக்கப்பட்டது. 64 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் 27 மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த படிக்கிணறு 7 அடுக்குகளா கட்டப்பட்டிருக்கு. கடைசி படிக்கட்டுக்கு கீழே 30 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை சித்பூருக்கு செல்கிறது. போர்க்காலங்கள்ல அரச குடும்பத்தினர் தப்பி செல்வதற்காக இது கட்டப்பட்டிருக்கு. கிபி 1063 முதல் 1068 வரைக்கும் இந்த கிணற்றை கட்டியிருக்காங்க. காலப்போக்கில் இந்த படிக்கட்டு கிணறு கற்களாலும் மணலாலும் மூடப்பட்டது. இதனால நீண்ட காலம் மக்களுக்கு இந்த படிக்கிணறு பற்றி தெரியாமலே போயிட்டது. 1960வது வருஷம் தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு பொதுமக்களோட பார்வைக்கு விடப்பட்டது. விஷ்ணுவின் தசாவதாரங்கள், புத்தர், முனிவர்கள், நாகக்கன்னிகைகள், கண்ணாடியை பார்த்து பொட்டு வைக்கும் பெண், யானைகள் போன்று 800க்கும் மேலான சிற்பங்கள் பக்கவாட்டு சுவர்களில் கலை நயத்தோட செதுக்கப்பட்டிருக்கு. தூண்கள்லையும் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கு. கிணற்றுக்கு செல்லும் படிக்கட்டுகள் நேராக இல்லாமல் பக்கவாட்டில் ஏறவும் இறங்கவும் வசதியா அமைக்கப்பட்டிருக்கு. மழை நீரை சேமிக்கும் இடமாகவும் இந்த படிக்கிணறுகள்லாம் இருந்திருக்கு. இது போல 700 கிணறுகள் வரை இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம். இது வரைக்கும் 120 படிக்கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் குஜராத் தலைநகர் காந்தி நகர்ல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் அடாலஜ் நகரில் உள்ள படிக்கிணறும் புகழ்பெற்றது. இது 5 அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கு. தரை மட்டத்தில இருந்து அகலமான படிகளில் இறங்கி பிறகு தூண்களோடு கூடிய மண்டபம் இருக்கு. தூண்கள்லையும் சுவர்கள்லையும் அழகான சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. 5 மண்டபங்களுக்கு கீழே நீச்சல் குளம் அளவுக்கு கிணறு வெட்டப்பட்டிருக்கு. கிணறு செவ்வக வடிவத்தில் இருந்தாலும் மேற்கூரை முக்கோண வடிவில் இருக்கு. மேலே முழுவதும் மூடப்படாமல் சூரிய வெளிச்சமும் காற்றும் வரும்படி இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால படிக்கிணறு எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கு. தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களின் மதிநுட்பத்தையும் கட்டிடக்கலையின் சிறப்பையும் இந்த படிக்கிணறுகள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஜெய் வாசவி.